வேர்ல்டு செஸ் சாம்பியன் ஜாம்பவானுங்க அவரு பிரக்யானந்தா. அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஃபெடரேஷன் சாம்பியன் ஜெயிச்சிட்டாரு. அதுக்காக முதலமைச்சர்கிட்ட நேர்ல பார்த்து வந்து அவர்கிட்ட வாழ்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காப்புல. வந்த உடனே பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல, அந்த செஸ் விளையாடினாப்புல நல்லா கியூட் ஸ்மைலு பிளாஸ்ட் எல்லாம் விட்டிங்க. சரி ஓகே, அது ஓகே, நல்லா இருந்துச்சு, விடுங்க. ஆனா இப்போ இந்த ஆதவர்ஜுனா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வீடியோ பாருங்க. டக்குன்னு சிஎம்ஏ வந்து யாருக்கு தெரியாம வீட்டுல இருந்து ஒரு செஸ் போர்ட் கொண்டு வந்திருந்தாரு, யாருக்குமே தெரியாது. பாத்துட்டீங்களா இப்ப இந்த வீடியோவை? இப்போ அதுக்கு இந்த பையன் என்ன சொல்கிறான்னு பாருங்க. அவங்களே தான் வந்து போர்டு எடுத்துட்டு வர சொன்னாங்க. எடுத்துட்டு வந்து அவங்க டேபிள்லயே தான் அரேஞ்ச் பண்ணி டக்குன்னு செட்டப் பண்ணி விளையாட ஆரம்பிச்சு. அதாவது நம்ம பிரக்யானந்தா என்ன சொல்றாப்புலன்னா, என்னை வந்து செஸ் போர்டு வந்து கொண்டு வர சொன்னாங்க, அதனால வந்து கொண்டு வந்தோம், நாங்க வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்றாருல. ஆனா ஆதவர்ஜுனா வந்து என்ன சொல்றாப்புலன்னா, எங்களுக்கே தெரியாம யாருக்கும் தெரியாம செஸ் போர்டு அவரே எடுத்துட்டு வந்து சிஎம் வந்து விளையாட வச்சாரு, சிஎம்மும் ஆர்வமா வந்து விளையாடினாரு, எவ்வளவு நல்லா இருந்துச்சுல்ல. நான் கேட்கறேன், பா அமைச்சர் ஆயிட்டீங்கப்பா, நீங்க ஆட்சியை புஷ்டிங்கப்பா, நடிப்பை விட்டுருங்கப்பா தயவுசெய்து. எதுக்குப்பா இந்த பொய்? ஏன் இந்த பொய்? இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு இல்லாம மாட்டுவீங்க? பண்றது கரெக்டா பண்ணிட்டு போங்களேன். இது எதுக்கு? இது சொல்லி என்ன ஆக போகுது? இது சொல்லி என்ன ஆக போகுது? மக்கள் திருப்பி எலெக்ஷன்லாம் வராது, இன்னும் 5 வருஷம் ஆகும். அவர் தான் சிஎம். தயவுசெய்து இந்த மாதிரி சீப்பு, இந்த சில்லறத்தனமான விஷயத்தெல்லாம் பேசுறதை விட்டுட்டு என்ன தேவையோ அதுக்கு வந்து பேட்டி கொடுத்து பேசுங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத. பாரு இந்த பையன் வந்து என்ன சொல்லிட்டு போயிட்டான். இப்ப யாருக்கு அசிங்கம்? மாத்தணும் மிஸ்டர் ஆதவர்ஜுன்.